யாழில் இன்று மாலை கூர விபத்து, சகோதரர்கள் இருவர் ஸ்தலத்திலேயே பலி. ஒரு வாரத்தில் தனது வாக்குறுதியை மீறிய ஜனாதிபதி அனுர. மக்களுக்கு எச்சரிக்கை, எரிபொருள் கியூஆர் குறியீட்டை பெற போலி வலைத்தளம். ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் விமானத்தை அழித்தது இஸ்ரேல். நெதன்யாகுவை துரத்தி கொலை செய்வோம், ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. தாக்குதலில் ஒரு கால் இழப்பு, சிகிச்சைக்காக ரகசியமாக ரஷ்யா அழைத்து செல்லப்பட்ட முஸ்தபா ஹமீனி. ஹோர்மோஸ் நீரிணை, ஈரானில் இருந்து வெளியான கடும் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் சகோதரர்கள் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். கொழும்புத்துறை பகுதியை அண்டிய பகுதியில் இன்றைய தினம் மாலை இடம்பெற்ற குறித்த விபத்தில் மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரெட்லி, அவரது சகோதரியான டிலக்ஸி ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். சகோதரர்களான இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2 மாதங்களுக்கு நாட்டில் எரிசக்தி பிரச்சினை ஏற்பட அனுமதிக்க மாட்டேன் என்று இளம் தொழில் முனைவோர் சம்மேளனத்தின் பொது சபையில் கடந்த வாரம் 2 முறை ஜனாதிபதி உறுதியளித்தார். மேலும் கடந்த வாரம் அளித்த வாக்குறுதியை ஒரு வாரத்தில் மீறும் ஜனாதிபதியை நாடு இப்போது கண்டுள்ளதென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் என்று தெரிவித்தார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வழக்கறிஞர் சாகர காரியவசம் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த வாரம் இளம் தொழில் முனைவோர் வர்த்தக சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தனது உரையின் போது இந்த நாட்டில் உள்ளூர் இளம் தொழில் முனைவோருக்கு 2 மாதங்களுக்கு இந்த நாட்டில் எரிசக்தி பிரச்சனைகள் ஏற்பட அனுமதிக்க மாட்டேன் என்றும் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வேன் என்றும் 2 முறை கூறினார். இருப்பினும் ஒரு வாரத்திற்கு பிறகு தனது வாக்குறுதியை மீறுவதன் மூலம் இந்த நாட்டின் தொழில் முனைவோர் நாட்டின் பொருளாதாரத்திற்கு எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் வருத்தமளிக்கும் சூழ்நிலை என தெரிவித்தார். அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ எரிபொருள் கியூஆர் குறியீட்டை பெறுவதற்கான அதிகாரப்பூர்வ ஆன்லைன் தளத்தை ஒத்ததாக அமைக்கப்பட்ட போலி வலைத்தளங்கள் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரா நித்திகுமாரகே தெரிவித்துள்ளார். இன்று காலை ஊடக சந்திப்பை நடத்திய போது நிர்வாக பணிப்பாளர் இவ்வாறு தெரிவித்தார். பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை பெறுவதற்காக தவறான முறையில் தொடர்புடைய போலி வலைத்தளங்கள் உருவாக்கப்பட்டதாக கூறிய நிர்வாக பணிப்பாளர், அரசாங்கம் fuelpass.government.lk என்ற வலைத்தளத்தை மட்டுமே பகிரங்கப்படுத்தியுள்ளதென்று கூறினார். அதன்படி எரிபொருள் பாஸ்களை செயலாக்கும் போது கவனமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் இன்று காலை எரிபொருளை ஏற்றிக்கொண்டு மற்றொரு கப்பல் நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அந்த கப்பலில் இருந்து இன்று எரிபொருளை இறக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். இன்று வந்த கப்பலில் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி ஹமேனி பயன்படுத்திய விமானத்தை தெஹ்ரானின் மெஹ்ராபாத் விமான நிலையத்தில் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் அழித்துவிட்டதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆயுதங்களை வாங்குவதற்கும் நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் இந்த விமானத்தை மற்ற உயர் ஈரானிய அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் பயன்படுத்தியதாக அது கூறுகிறது. அத்துடன் ஆஸ்திரேலிய ராணுவத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்று ஈரானில் உள்ள ஏவுகணைகளை அழிப்பதாகும். இவற்றில் 70% இப்போது அழிக்கப்பட்டு விட்டதாக அல்லது பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஒரு ஆஸ்திரேலிய அறிக்கை தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை முழு சக்தியுடன் துரத்தி கொலை செய்வோம் என்று பகிரங்க அச்சுறுத்தலை விடுத்துள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அதிரடியாக குறிவைத்து கொலை அச்சுறுத்தலை வெளியிட்டுள்ளது. IRGCயின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த குழந்தை கொலைக்கார குற்றவாளி உயிருடன் இருந்தால் அவரை முழு சக்தியுடன் துரத்தி கொலை செய்வதை தொடர்வோம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை ஈரானின் அரசு ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இந்த அச்சுறுத்தல் சமூக ஊடகங்களில் நெதன்யாகு கொல்லப்பட்டார் அல்லது காணாமல் போனார் என்ற வதந்திகள் பரவிய பின்னணியில் குறித்த அறிக்கை வெளிவந்துள்ளது.
அத்தகைய வதந்திகளை இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் பொய்யான செய்தி என்று மறுத்து நெதன்யாகு நலமுடன் இருப்பதாக உறுதிப்படுத்தியது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களில் உச்ச தலைவர் முஸ்தபா ஹமேனி குறைந்தது ஒரு காலை இழந்து கடுமையான கல்லீரல் பாதிப்பை சந்தித்துள்ளதாக குவைத்தின் அல்ஜரீடா செய்தித்தாள் மற்றும் பிரிட்டனின் தி சன் செய்தித்தாள் சமீபத்தில் செய்தி வெளியிட்டன. அவரது காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு சிறப்பு மருத்துவமனை தேவைப்பட்டாலும் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் ஈரானில் ஹமேனிக்கு சிகிச்சை பெறுவது கடினமாகிவிட்டதாக செய்தித்தாள்கள் தெரிவித்தன. இதன் விளைவாக ஈரானிய உச்ச தலைவர் மிகவும் ரகசியமாக ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் இதற்காக ஒரு ரஷ்ய ராணுவ விமானம் ஈரானுக்கு வந்துள்ளதென்று செய்தித்தாள்கள் தெரிவித்தன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் அழைப்பின் பேரில் ஈரானிய உச்ச தலைவர் ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் புடினின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கமேனிக்கு வெற்றிகரமான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டன. 12ஆம் தேதி தொலைபேசி மூலம் ஹமேனி ரஷ்யாவில் சிகிச்சை பெறலாம் என்றும் காயமடைந்த ஹமேனி அன்று மதியம் ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டன. ஐதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்ட தாக்குதலில் முஸ்தபா ஹமேனி காயமடைந்தாரா அல்லது வேறொரு தாக்குதலில் காயமடைந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டன. ஈரானின் உச்ச தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து முஸ்தபா ஹமேனி இன்னும் பொதுவில் தோன்றாததற்கு இதுவே காரணம் என்றும் செய்தித்தாள்கள் குறிப்பிட்டன. ஈரானை தாக்க ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்த எந்த நாடும் அனுமதிக்கப்படாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பகுதியில் உறுதியற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதால் இந்த கடல்பாதை வழியாக கப்பல் போக்குவரத்து தற்போது சிறப்பு நிலைமைகளின் கீழ் நடைபெறுகிறது என்று அவர் கூறினார். இதற்கிடையில் ஹார்மோஸ் நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானிய ஆயுதப்படைகளின் வசம் உள்ளதென்றும் ஒரு கடலோர நாடாக ஈரான் தனது தேசிய பாதுகாப்பிற்கு தேவையான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க உரிமை உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார். வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலராக ஈரான் இருந்து வந்தாலும் தற்போதைய பாதுகாப்பின்மைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். உலகின் எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமாக இந்த கடல் பாதையை தாக்கும் நாடுகள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் கடுமையாக கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை இந்திய கப்பல்களின் போக்குவரத்து இடையூறுகளை தணிக்க இயலும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதற்காக ஈரானுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் சில விளைவுகளை தந்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் ஜெய்சங்கர் ஈரானுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் ஹார்மஸ் நீரிணையில் இந்திய கப்பல்களின் போக்குவரத்து தடைகளை குறைக்க உதவும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன். எனது பேச்சு சில விளைவுகளை தந்துள்ளது. ஆனால் அனைத்து இந்திய கப்பல்களுக்கும் ஒரு பொது அனுமதி இல்லை. ஒவ்வொரு கப்பலுக்கும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. 2 இந்திய கொடியுடன் செல்லும் எரிவாயு டேங்கர்கள் ஜலசந்தியை கடந்து சென்றன. இது டெல்லி தெஹ்ரான் இடையேயான பேச்சுவார்த்தைகள் முன்னேறியதன் விளைவாக இது நிகழ்ந்தது. இருப்பினும் 22 இந்திய கொடியுடன் கூடிய கப்பல்கள் இன்னும் அனுமதிக்காக காத்திருக்கின்றன என தெரிவித்தார்.